ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ எந்த தவறுமே செய்யலைனாலும், யாருக்கும் எந்த துரோகமுமே செய்யலைனாலும், முன் ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினைகளும் உன்னுடைய கெட்ட காலமும் சேர்ந்து இத்தனை நாளா உன் வாழ்க்கையில உன்னை வாட்டி வதச்சு ஆட்டி படைச்சிருச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் இப்போது உனக்கு நல்ல நேரத்தை ஆரம்பிச்சு தொடங்கி வைக்கிறதுக்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போ நீ சொல்றது நான் சொல்றது நீ எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு நீ கவனத்தில் கொள்ளும்போது நீ நினைச்சது போலவே நான் சொல்கிற விஷயங்கள் அமையும். ஆம் என் செல்வமே, நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில நல்ல நேரத்தை உருவாக்குவதற்காகவும் தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களும் இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரதான் செய்யும். அதுவும் வாழ்க்கையில நிறைய தாக்கத்தையும் பிரச்சனைகளையும் கூட கொடுக்கலாம். ஆனா நீ அதை பத்தி பெருசா சிந்திக்காம அதை நினைச்சு கவலைப்படாம அதை ஒதுக்கி வச்சுட்டு செய்ய வேண்டிய வேலைகள் மீது கவனம் செலுத்து. நீ முதல்ல எப்போது முருகான்னு என்னுடைய நாமத்தை சொல்லி என்னை வணங்க ஆரம்பிச்சு என்னை சரணடைஞ்சியோ அப்போதே உன் மனக்கவலைகளையெல்லாம் மாற்றி உனக்கான நல்லதை செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உனக்கு ஆறுதலாக பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணும்னு நினச்சி தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் இன்னும் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்குறத விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போது உன் மனசு கஷ்டப்படும்படி உன்னை சோர்வடைய வச்ச விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். என்னையே நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். நீ நேர்மறை எண்ணங்களால உன் வாழ்க்கையை அழகானதாக மாத்திக்க போற. ஆம் என் செல்வமே, நான் சொல்றதை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில நல்ல எண்ணங்களால நல்ல சிந்தனைகளால உன்னை மாற்றிக்கொள்ளும் போது நல்லதே நடக்கும். எப்போவுமே இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னா உனக்கு அவ்வளவு சுலபமாக புரியாதுன்றதுக்காக தான் மற்றவங்க மூலமாக உனக்கு எடுத்து சொல்வதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில உன் கண்ணு முன்னால நடத்தி கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் வாழ்க்கையில இப்போது முழுமையாக பல மாற்றங்கள் நிகழப்போகுது. நீயும் உறுதியா தன்னம்பிக்கையோட தைரியமான ஆளாக இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க பழகு. என் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம். இனிமே உன் வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் வந்துகிட்டே இருக்க போகுது. இத்தனை நாளா யாரையும் நீ நம்ப முடியாத அளவுக்கு பல மனிதர்கள் பல விதத்துல உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க, துரோகத்தை செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போது நீ ஒருத்தரை முழுசா நம்பி உன் வாழ்க்கையில உள்ளதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கும் உன் ரகசியங்களை பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கும் நம்பிக்கையான நல்ல மனிதர்களை நீ பார்க்க போகிறாய் என் செல்வமே. உன் மனசுல இருக்க பாரங்களை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கு துணையாக நான் இருந்து உதவி செய்யும் விதத்துல தான் என் சார்பில் உன்னை நோக்கி நல்ல மனிதர்களை அனுப்ப போறேன். இதுவரைக்கும் உன்னை ஏமாத்தின மனிதர்களை மட்டுமே நீ பார்த்திருந்ததால இப்போது யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பயமும் பதட்டமும் உனக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியும். யார்கிட்ட பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் அவர்களை பற்றி ஒரு சிறு பயமும் சந்தேகமும் உனக்கு இருந்த காலமெல்லாம் மாறி இப்போது நீ அவங்கள முழுசா நம்பக்கூடிய அளவுக்கு நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பார்கள். அது மட்டும் இல்லாம உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் நேர்மறையான குணத்துக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் சிந்தனைக்கும் ஏற்றாறு போல பல நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில உனக்கு துணையா நட்பா உறவுகளாக வந்து சேர்வார்கள். நீ கீழே விழுந்துட்ட, அவ்வளவுதான், இனிமே எந்திரிச்சு நிற்க முடியாது, நீ தோத்து போயிட்ட, அவ்வளவுதான், இனி உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன மனிதர்கள் கண் முன்பாக நீ எழுந்து நின்று ஜெயிக்க போற. இனிமேதான் உன் வாழ்க்கையில பெரும்பாலான நன்மைகள் நடக்க போகுது. உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம். அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க போறேன். எப்பவுமே கர்ம வினைகளை குறைத்து கொள்வதற்கு என்ன வேலையை செய்யணும்னா, கர்ம வினைகளால் நீ எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளணும். அதாவது உனக்கே நல்லா தெரியும், வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு சுலபமாக சந்தோஷத்தை கொடுத்துடாதுன்னு. உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல கஷ்டங்கள் வரலாம், கர்ம வினைகள் உன்னை பாடாப்படுத்தலாம். ஆனா
நீ எப்போதும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு உன் கர்ம வினையை எதிர்கொள்ள தயாரான ஆளாக இருந்தீனா, என் மேல நம்பிக்கை வச்சினா, அனைத்தையும் தாங்கி சமாளிச்சு ஜெயிக்கிற சக்திய நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. உனக்குள்ள இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் எல்லா நல்லது கெட்டதுகளையும் உனக்கு எடுத்து சொல்லி உன் மன பாரத்தை இறக்கி வச்சு உன்னை இலகுவான சுலபமான சந்தோஷமான ஆளாக மாற்றி காட்டுவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்பவுமே உன்கிட்ட இருக்கிற பணத்தாலேயோ அல்லது நீ பேசுகிற மொழியாலேயோ உன்னுடைய பதவியாலேயோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தின் மூலமாகவோ உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே. ஏன்னா இதெல்லாம் வெளியே இருந்து வந்தது. பணம், பதவி, ஜாதி, மொழி இது எல்லாமே வெளி மனிதர்களால் உனக்கு அடையாளம் காட்டப்பட்டது. அதுக்கு பதிலாக இயல்பாகவே உன்கிட்ட இருக்க நல்ல குணத்தாலையும் நல்ல பண்பாலையும் நல்ல மனுஷனாக இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து காட்டு. எப்போதும் யாரிடமும் நீ ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் நடந்து கொள்ளாம அன்போடும் பாசத்தோடும் நடந்துக்கோ. அறிவிழந்து தப்பான செயல்களை செய்யக்கூடாது. நான் உன் கூடவே இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே நல்ல செயல்களை செய்ய பழகு. என்னை சரணாகதி அடைந்த உன்னை நான் நிச்சயமாக பாதுகாப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போகும்படி விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு பல மனிதர்கள் உறவுகளாகவோ நட்பாகவோ வந்து உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கலாம், பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆனால் யார் மூலமாக எவ்வளவு நெருக்கடிகளும் சோதனைகளும் சிக்கல்களும் கஷ்டங்களும் வந்தாலும் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையா இருந்து அது அத்தனையையும் சரி செய்வேன். நீயும் ஐயோ கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னு பயப்படாம அனைத்தையும் அமைதியோடு கடந்து வர தயாராக இரு. உனக்கு பக்கபலமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். நான் உனக்காக நல்லது செய்வேன்னு காத்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளை உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் நல்ல நேரத்தை ஆரம்பிச்சு வைக்க வந்திருக்கேன். இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய துயரமும் எல்லாமே உன்னை விட்டு போக போகுது. நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்வமே. உன் கஷ்டமெல்லாம் போய் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்க போறேன். என்னை மட்டுமே சிந்திக்கக்கூடிய நீ முழுவதுமாக என்னை சரணடைஞ்சிட்டினா உனக்கு நல்லது நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ, எது அடைவதற்காக நீ ஆசைப்படுறியோ, எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அது அத்தனையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு செய்யும்போது நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் கொடுத்துருவேன். நீ சாதிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்ய நான் தயாராகவே இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகளையும் உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உனக்கான வேலைகளில் நீ கவனமாக இரு. நீ உன்னுடைய கடமையை சரியாக செய்யும்போது நான் என்னுடைய பொறுப்புகளை சரியாக செஞ்சு ஒரு அப்பாவாகவும் இறைவனாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருவேன். இந்த முருகனின் வேலைகளும் லீலைகளும் எப்போதுமே வித்தியாசமாக தான் இருக்கும். உனக்கு கொடுத்திருக்கிற இந்த குறைவான நேரத்துக்குள்ள நீ இந்த மனித வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாகவே அனைத்தையுமே உனக்கு சிறப்பாக செஞ்சு மிகப்பெரிய சந்தோஷமான சொர்க்கமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நான் என்ன செய்ய போறேங்கிறது இப்போதைக்கு உனக்கு புரியாது. ஆனால் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாமே அழகாக நடந்த பிறகு நீ எனக்கு மிக்க நன்றி சொல்லத்தான் போற. நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்வமி. உன் கர்ம வினைகளையெல்லாம் முடிச்ச நானு சீக்கிரமே உன் கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்த்தது போல உன் இஷ்டப்படி அனைத்து விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். வைரத்தை உரசதான் நல்லா பட்டை தீட்டி அதை பளபளப்பானதாக மாற்ற முடியும். அதே போல தங்கத்தை நெருப்புல போட்டு உருக்கும் போதுதான் அதில் இருக்க கசடு அழுக்கு எல்லாமே போய் அதை தூய்மைப்படுத்த முடியும். அப்படிதான் நல்லவனாகிய உனக்கும் நான் சோதனைகளை கொடுத்து கர்ம வினைகளை கொடுத்து உன்னை பளபளப்பான ஆளாக புத்திசாலியாக வெற்றிசாலியாக திறமைசாலியாக தகுதியுள்ளவனாக மாற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போது எல்லா சோதனைகளும் முடிஞ்சு போச்சு. புடம் போட்ட தங்க நகையாக
பட்டை தீட்டிய வைரமாக நீ ஜொலிக்க போற. உன் மன வருத்தத்தையும் உன் கவலைகளையும் போக்கி அடுத்தடுத்து பல அற்புதமான நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிடணும்னு நினச்சது கிடையாது. நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் இப்போதே உன் கெட்ட நேரத்தை முடிச்சு வச்சேன். ஏன்னா பல விஷயங்கள் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டும் கூட அது உன்னை வந்து சேராம உனக்கு கிடைக்காம தடுத்தது இந்த கர்ம வினைகள் தானே. நீ கஷ்டப்படணுன்றதுக்காக இந்த கர்ம வினைகள் இதுவரைக்கும் பல ஆட்டத்தை ஆடிச்சு. இப்போ எல்லா ஆட்டங்களையும் முடிச்சு வச்சு உன் அப்பன் முருகன் என் ஆட்டத்தை தொடங்கி வைக்க போறேன். இனி எல்லாமே நல்லபடியாக மட்டுமே உன் வாழ்க்கையில நடக்கும். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து தீமைகளை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு நன்மைகள் மட்டுமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். உனக்கு தீமையின் எண்ணமே வராத அளவுக்கு, தீங்கான விஷயங்களை செய்யக்கூட யோசிக்காத அளவுக்கு, அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காத அளவுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக மாற்ற போறேன். உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா நடத்திக்கிட்டு இருக்க நான் இனி வரும் காலத்துல நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைப்பேன். அடுத்தவங்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் தான். ஆனால் அதுக்காக எதிர்த்து நின்று போராடிக்கிட்டே இல்லாமல், நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இல்லாமல், மனசு உடைஞ்சு போய் மூளையில் முடங்கி போகாமல், வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் எப்படி சண்டை போட்டால் ஜெயிக்க முடியும், எப்படி நிதானமாக கவனமாக எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும்னு யோசித்து செயல்பட ஆரம்பி. உன்னை வெறுத்து ஒதுக்கிய மனிதர்களுக்கு மத்தியில், உன்னை இழிவாக மட்டம் தட்டி பேசிய மனிதர்களுக்கு மத்தியில், நீலா எங்கே வளரப்போறன்னு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேசுகிறவங்க மத்தியில், உன்னை வீழ்த்தி அழிக்கணும்னு நினச்சவங்க மத்தியில் நான் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்த போகிறேன். இனிமே உன் வாழ்க்கைங்கிறது அழகான மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமாய் மாறப்போகுது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேர்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உனக்கு உயிருக்கு உயிராக உற்ற துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? இந்த உலகமும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் எப்போதுமே உன்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ விளையாட்டுக்கு கூட யார் சொன்னதையும் யோசித்து பார்க்காதே. ஏன்னா இந்த மனிதர்கள் எப்போதுமே அவங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்களே தவிர அடுத்தவங்க மனசு காயப்படும்படி சுலபமாக பேசிடுவாங்க. அதனால நீ அப்படி இருக்காமல் அவர்களைப் போல யோசிக்காமல், யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், நானும் எதுக்கும் கவலைப்படவும் மாட்டேன்னு தைரியமாக இரு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைப்பிடி. நான் உனக்கு துணையாக இருந்து நீ இழந்த அனைத்தையும், நீ எதிர்பார்க்கும் அனைத்தையும் உனக்கு கிடைக்க செய்வேன்.